வாங்க இருங்க, உங்களுக்கு தண்ணியில பகையறிக்குமே பாரு. ஐயோ ஹசரத், அப்படித்தான் இருக்கு, கிணற்று தண்ணி நாடுதான் பாரு. இல்லாட்டி ஒருத்தர் போவா, உங்க வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு பிலாமரம் இருக்குமே பாரு. ஹசரத் இருக்குது, அந்த பிலாமரத்தை தோண்டி பாருங்க, அதுக்கு அடியில் ஒரு போத்தல் இருக்கு, அந்த போத்தல் எடுத்துட்டு வாங்க, ஜின்னு சொல்லுதம்பா. இவர் சொல்லுவாரு, என்னுடைய ஓட்டம் தெரியாது, இவர் வீட்டுக்கு வந்ததும் இல்ல, வீட்டுல பிலாமரம் இருந்ததும் தெரியாது, அவர் சொன்ன மாதிரி நாங்க தோண்டினோம், போத்தல் இருந்துச்சு, எடுத்தோம், ஐயோ இவர்கிட்ட ஜின்னு இருக்குதம்பா. இவன் தான் ஒவ்வொரு தேயிலை கடைக்கு முன்னுக்கு உட்கார்ந்து இவனை விளம்பரம் பண்றவன். விளம்பரம் பண்ணி அடுத்த அன்னைக்கு ஒரு 45 பேரை அனுப்பி வச்சிருவான். இது மட்டும்தான் ஒரு சில இடங்கள்ல அதிசயமாக பேசப்பட்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் அதுவும் எப்படிங்கிறத கேளுங்க. இதுவும் எப்படி நடக்க தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு மந்திரவாதி, ஒரு ஹசரத்து, ஒரு இசுமசம் எடுக்கிறவரு, ஒரு சூனியம் செய்கிறவரு, சூனியத்தை எடுக்கிறவர் ஒருத்தர் இருந்தா ஆண்டாண்டு காலமாக கொஞ்ச நாளைக்கு அவர் இருந்து பிசினஸ் ஓட்டிக்கிட்டே இருப்பார். ஒருத்தன் வருவான், வந்து கிரவுட் இருந்தா பின்னுக்கு ஆகுவான். அப்ப எங்களுக்கு தெரியும், ரைட், இவர் சனத்துக்குள்ள வந்து கதைக்க பயப்படுறார், அதுக்கு அநியாயம் செய்ய வந்தீங்க. ரைட், எல்லாரும் போனதுக்கு பிறகு அவர் கடைசியா வந்த ஹசரத்தம்பார், உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, யாருக்கு என்ன செய்யணும் கேப்ப. ஹசரத், நம்ம பக்கத்து வீட்டுக்காரனால கடும் தொல்லையா இருக்குது, உண்ட அவனை கிளப்பணும், இல்லாட்டி வளர்த்தாட்டம், உண்ட கிளப்பணும், அவன் காணியை வித்துட்டு போகணும், இல்லாட்டி யார பாயில படுக்க வைக்கணும், ரெண்டுல ஒன்று செய்யணும். ரைட், செய்வோம், சின்ன விஷயம், என்ன செய்வோம், கிளப்போம். ஒரு 15,000 ரூபாய் செலவா, 93ஆம் ஆண்டு, இப்ப செல்வானுகள் ஒரு 55,000 ரூபாய் செலவழி. விலைவாசி எல்லாம் கூட தானே, சீனிக்கு விலை கூட ஒரு 55 செலவடையும். அப்படின்னு சொல்லி அப்படியே கலெக்ஷன் பண்ணி எடுத்து சூனியத்தை கொண்டு போய் அங்க என்ன இருக்கண்டு இவர்கிட்ட விசாரிப்பார். அங்க பின்னுக்கு ஒரு பிலாமரம், போ பிலாமரத்தை அடி ஒன்று போத, வேற முன்னுக்கு வேப்ப மரம், அங்கேயும் ஒன்றை போத, புதைச்சாச்சு. பிலாமரம், வேப்ப மரம், கடவுள், 4 மூலை, இவர் சொன்ன இடத்துல புதைச்சு போட்டு இவர் வந்துருவார். கிணத்து தண்ணி நாத்தமாயிரும். கிணத்து தண்ணி நாரத்துக்கு ஒரு மந்திரம் செஞ்சிருவார் அவர். என்னது? ஒவ்வொரு மந்திரவாதிகளிடமும் ஒவ்வொரு சூனிய வேலை செய்பவனிடம் ஒண்ணுக்கும் உதவாத ஒருத்தன் நிற்பான், எடுபடி. சிலர் 2-3 பேரை வச்சுக்கிட்டு இருப்பான். என்னத்தை கொடுத்தாலும் செஞ்சுட்டு வருவான். இதை கொண்டு அங்க கொடுத்துட்டு வாழ்நாள் கறி வண்டிக்கு வாண்டா வேண்டிக்கிடுவான், கூடத்தை நின்றுக்க வேண்டாம் நிற்பான், தண்ணியாளி ஊத்தண்டா ஊத்தான், அவனுக்கு வேலைக்காரனாவே இருப்பான். இதை நீங்க அவதானிக்கலாம். மந்திரவாதிகளுக்கு ஒரு கெடுபிடி இருப்பான், அவன் தான் ஒற்றன். தகவல்கள் கொடுப்பவனும் இவருக்கு சில விஷயங்களை செய்கிறவனும் அவன் தான். இவருக்கிட்ட, இந்த ஒற்றனுக்கிட்ட இந்த மந்திரவாதி என்ன செய்வான்னு சொன்னா, ஒரு பிடி மண்ணை கொடுப்பான். அந்த மண்ணுக்குள்ளதான் விஷயம் இருக்குது. இந்த மண்ணை ஜாமத்துல கொண்டு போய் இன்னாருடைய வீட்டுல கிணத்துக்குள்ள எரி திரி அடங்க பிரகாச சுவாய் சுப்பண்டு போட்டுட்டு வாம்பான். அது மந்திரவும் இல்ல, ஒண்ணும் கிடையாது, சும்மா உருவாக்கி விட்ட ஒரு வார்த்தை தான், சும்மா உருவாக்குற. இவனுக்கு தெரியக்கூடாது இங்க ட்ரிக்ஸ் நடக்குது அப்படிங்கிறது. இந்த மண்ணை கொண்டு கிணத்துல போட்டுட்டு வந்தா அடுத்த அன்றைக்கு கிணத்து தண்ணி நாட்டம் எடுக்கும். என்ன அந்த மண்ணில் இருக்கிறது என்றால், நீங்க மருந்து கடையில போய், மூலிகை கடைகள்ல போய், பட்டோல கடைன்னு சொல்லுவாங்க, அந்த கடையில போய் பீனாரி கட்டை என்று கேளுங்க, ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு மரத்துண்டை தருவாங்க. அந்த மரத்துண்டு அசல் பீனார், மனிஷ மலம் நார். அதை தூளாக்கி, அதை வாழால அறுத்து அந்த தூளாக்கி, அந்த தூளை மண்ணோட சேர்த்து கொட்டி விடுறது. அது மண்ணுல இறங்கி மண்ணுல வடிஞ்சி தெளிஞ்சி கிணத்து கடியில கிடந்தால் கிணத்து தண்ணி பீனாரும். இப்ப இந்த வீட்டுக்காரர்கள் கிணத்து தண்ணியை இறைப்பாங்க, இறைச்சி போட்டு விட்டாலும் மண்ணு அதுக்குள்ளதான் இருக்கும். திரும்ப சுரக்கிற தண்ணியும் நாரும், திரும்ப இறைப்பாங்க, திரும்ப நாரும். பக்கத்து வீட்டு தண்ணியை போய் விசாரிச்சு பார்ப்பாங்க, இங்கூட நல்லா தண்ணி இருக்கம்பாங்க, இது மட்டும் நாரும். நம்முடைய சமூகம் எல்லாமே மூட நம்பிக்கையை நம்புறதுனால அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, ஹசரத்துக்கிட்ட போய் ஒரு குறிய கிரிய பார்ப்போம், ஒரு கரிய கிரிய வேண்டும் என்ற மாதிரி ஒரு கிரிய பார்ப்போம். அப்படியே வருவார். எங்களுக்கு தெரியும் இன்னார கணத்துக்கு சூனியம் பெற்று எங்களுக்கு தெரியும். அவர் வருவார், வந்தா தண்ணி நாரிட்டு விளங்கிடும். அவர் ஒன்றும் செல்ல தேவையில்ல, உங்களுக்கு தண்ணி இல்ல தண்டம் பண்ணுவோம், முடிஞ்சு. ஹசரத் சொன்ன மாதிரி தண்ணி இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்றுவார். இப்ப இங்க ஒரு 55,000 ரூபாய் வேண்டிக்கிட்டு நாங்க சூனியம் எடுக்க விடுவோம். எப்படி சூனியம் எடுக்க விடுவோம்? உங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு விளாமரம் இருக்கில் வாம்போம். ஓ, அதுல அடியில வெட்டி பாருங்க, ஒரு சூனியம் இருக்கிறதுக்கு அங்கம்போம்.
இந்த கதை தான் பிரபல்யமாகிறது பாருங்க. அவர் வீட்டுக்கே வரல, பிலாமரத்தை கண்டுபிடிச்சாரு. பிலாமரத்துக்கு அடியில் இருக்கிற போத்தலை கண்டுபிடிச்சாரு. நிலத்துக்கு அடியில் இருக்கிற போத்தலை கண்டுபிடிக்கிறவர் உங்கள்கிட்ட 1000 ரூபாய் 55,000 ரூபாய்க்கு ஏன் பாப்பா அலைஞ்சு தெரியணும்? நம்ம நாட்டு ரத்தினக்கல் தோன்ற நாடு போய் நின்று தோண்டி நல்ல ஒரு பவளத்தை தோண்டி விடு. பிளைட்ல வந்துறங்கலாமே, இன்டர்கூலர்ல வந்துறங்கலாமே. தோண்டாப்பா அந்த போத்தல் எடுக்கிற நீ ஒரு ரத்தினக்கல்ல தோண்டி முடியாது. ஏன்டா ரத்தினக்கல் நீ தோண்டி வைக்கல, போத்தல் தான் நீ தோண்டி வச்சது. இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. தப்பி தவறி இவங்க கிணட்ட இறைச்சி மண்ணை அள்ளினா தண்ணி கிளியர் ஆயிரும். இவங்க தண்ணி அள்ளுற நேரத்துல அந்த தூளும் வந்து மண்ணையும் ஒரு அடிக்கு கிளப்பி விட்டாங்கன்னா தண்ணி கிளியர் ஆயிரும். இப்ப சாத்திரம் பார்க்க குறிவாக்க வர மாட்டாங்க, விஷயம் பாஸ் ஆயிரும். ஆனா அவர் கொடுத்த காசு திருப்பி கொடுக்கப்படாது. ஏனென்றா நாங்க சொல்லுவோம், நீங்க பத்தியம் இருக்கல, மையத்தூடு போயிருக்கலன்றோம். இதுக்குத்தான் அந்த வைத்தியர்மார்கள் தப்புறதுக்கு தான் புலால் தின்னக்கூடாது, சல்லல் மீன் திங்கக்கூடாது, இறைச்சி திங்கக்கூடாது, சுண்ணத்து வச்ச விட்டு போகப்படாது, பெரிய விழான விட்டு போகப்படாது, கல்யாண வீட்டுக்கு போகப்படாது, கடந்த உறவுல நடக்கிற விசேஷத்தை எல்லாம் நீ பாட்டி ஒரு இடத்தையும் போகப்படா, வீட்டை இருக்கணும்ன்றான். தப்பி தவறி இவருக்கு என்ன மாதிரி நடந்த உடனே வந்து நான் சொன்ன மாதிரி நீங்க கேட்கல, இறைச்சி திண்டிருக்கீங்களா? நாங்க இறைச்சி கறியே அக்கல 3 மாசம் பாரு. இவர் சம்சா திண்டையில ஆண்டு கேட்பான், மாட்டிக்குவார். சம்சா ஒரு நாள் நான் சம்சாக்கு இறைச்சி இருந்தீங்கடா பேயா முனிஷ். இப்படி தப்புறத்துக்கு வைக்கிறது தான் இந்த பத்தியம் என்கிறது. மருந்து கொடுக்கிற வைத்தியர்மார் பத்தியம் என்றால் அதுல ஒரு யதார்த்தம் இருக்குது. ஒரு சில மருந்துக்கு ஒரு சில விஷயங்கள் பத்தியம். ஒரு சில மூலிகளை கொடுத்தா சாயம் குடிக்க கூடாது, புளி சாப்பிடக்கூடாது, இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு பத்தியம் இருக்க சொல்லுவாங்க. அது நியாயம். கழுத்துல இசும கட்டி தொங்க விட்டு போட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது. என்னடா இது, என்ன கூத்து நடக்குது இங்க? அப்ப இப்படி எவ்வளவு வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப இவங்க அந்த தண்ணியை இறைச்சி அதுல சரியாயிட்டாங்கன்னு சொன்னா வரமாட்டாங்க. எப்பவாச்சும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு போற வேண்டாம், அது எங்களுக்கு பரவாயில்ல. ஒரு 10 வருஷத்துக்கு போறோம், அந்த வீட்டுல என்னமாலும் வேற பிரச்சனை நடந்து எங்கள்கிட்ட வந்தா எங்களுக்கு டக்கண்டு டயரி விரண்டு பழைய மெமோரி வேலை செஞ்சிடும். இவருக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நாம புளிய மரத்துக்கு அடியில சூனியம் புதைச்ச நினைப்பு வரும். இப்ப என்ன செய்வோம், இந்த புளிய மரத்துக்கு அடியில வச்ச இந்த சூனியத்தை 10 வருஷத்துக்கு பிறகு தாமதமாயி எடுக்க போறோம். எப்படி எடுக்க போறோம்? அவர்கிட்ட கேட்போம், உங்க வீட்டுக்கு பின்னுக்கு ஒரு புளிய மரம் இருக்குதா? இருக்குது. அதுல அடியில வெட்டி பாருங்க, 4 போத்தல் இருக்கும். அந்த 4 போத்தலை கைபடாம எடுத்துக்கிட்டு கண்படாம மூடிக்கிட்டு தண்ணி வடாம கொண்டாந்து சேருங்க. என்னமாலும் ஒன்றை சொல்லி கஷ்டப்படுத்துறது தானே. கைபடாம எப்படி எடுக்கிறன்னு தோண்டி போத்தலை கண்டத்துக்கு போறோம், ஆட்டா பிடிச்சிக்க வருவான். அடைய கைக்குள்ள ஷாப்பிங் பேக்க ஓட்டிக்கு இப்படிதான் சொல்லுவோம். இப்படி என்னமாலும் ஒன்றை திரில் முறையிலா சொல்லி மக்களை ஏமாத்துறதுதான் இவர்களுடைய